எம்எல்ஏ குவாரி வழக்கு சம்பந்தமாக நியூஸ் வெளியிட்டதற்கு ரிப்போர்ட்டரையும் அவருடன் வந்தவர்களையும் தாக்கி அவர்கள் கேமராவை உடைத்து கேமரா ட்ரைபாடை வைத்து தலையில் அடித்தும் தாக்கியுள்ளனர் எம்எல்ஏ பழனியாண்டி அவர்களின் ஆட்கள். இதற்கு பல அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இதை பற்றி திமுகவின் கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல் அவர்களை கேட்டபோது யாரிடம் கேட்க வேண்டுமோ அவர்களை கேளுங்கள் என்று கடிந்து கொண்டார். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை பார்ப்பது தமிழகத்தில் ஒரு வாடிக்கையாகிவிட்டது. பேச்சு சுதந்திரமும் எழுத்து சுதந்திரமும் மிக்க இந்த தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியை பற்றி எது பேசினாலும் இன்று தாக்கப்பட்டும் மூடப்பட்டும் வருகின்றன. வடமாநிலங்களை உதாரணமாக கூறி கூறி இப்பொழுது அதைவிட மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறது தமிழ்நாடு. இதற்கு யார் காரணம்? சட்ட ஒழுங்கு மிகவும் மோசமாகிக் கொண்டே வருகிறது. தினமும் ஏதாவது ஒரு மனதை உழுக்கும் காட்சி நடந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று முடிவதற்குள் இன்னொன்று என்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மக்களை காப்பாற்ற வேண்டிய பிரதிநிதியான எம்எல்ஏக்கள் மக்களுக்கு எதிராக செயல்படுகின்றனர், தாக்குகின்றனர். உண்மையையும் உள்ளதையும் சொல்லக்கூட மக்கள் பயப்படும் அளவுக்கு ஆகிவிட்டது இன்றைய தமிழகத்தின் நிலை. இந்த நிலை எப்படியாவது மாற வேண்டும் என மக்கள் 2026 தேர்தலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். இது போன்ற சம்பவங்களுக்கு தொடர்ந்து ஆளும் கட்சியும் சரி அதன் கூட்டணி கட்சிகளும் சரி அமைதி காத்து கொண்டே இருக்கின்றனர். நடக்கும் குற்றங்களை சரி செய்யாமல் குற்றம் பற்றி கேள்வி கேட்பவரை அடக்கும் முறை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நடக்கும் இச்சம்பவங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதை பற்றி கமெண்டில் சொல்லவும்.